என்றைக்கு பகல்காம் தாக்குதல் நடைபெற்று அதிலே 27 பேர் அப்பாவிகள் உயிரை விட்டார்களோ அன்றிலிருந்து நாடு பதட்டத்தில் இருந்தது. ஆபரேஷன் சிந்தூர் அதை மேலும் பதட்டமாக்கியது. போர்ப்பதட்டங்கள் மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியிருந்தது. இத்தகைய சூழலிலிருந்து நாடு மீண்டு மறுபடியும் இயல்பு நிலைக்கு திரும்பிக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே 7 யூடியூபர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வந்திருக்கின்றன. யார் இவர்கள்? எதற்காக இந்த கைது நடவடிக்கை? அவர்கள் பாகிஸ்தானுக்கு உளவு சொன்னதாக தேச துரோக வழக்கு, இந்த அடிப்படையில் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆம், தேசத்திற்கு துரோகம் இழைப்பவர்கள் யாராக இருக்க முடியும்? இஸ்லாமியர்களாகத்தானே இருக்க முடியும். நிச்சயமாக அவர்கள்தான் தேச துரோகிகள், தீவிரவாதிகள், அதிபயங்கரவாதிகள் இல்லையா? இஸ்லாமியர்கள் தான். அப்படித்தானே எண்ணிக்கொண்டிருப்பீர்கள். என்ன வைத்திருக்கிறார்கள். ஆனால் இங்கே நடந்தது என்ன என்று பார்ப்போமானால், இந்த 6 யூடியூபர்களும் இந்து மதத்தைச் சார்ந்த சகோதரி. அதில் ஒருவர் ஜோதி மல்ஹோத்ரா. யார் இவர்? ஹரியானாவைச் சேர்ந்தவர். இவர் நடத்தி கொண்டிருக்கின்ற யூடியூபில் வீலாக் வீடியோக்களை போட்டு மற்ற நாடுகளுக்கு இடங்களுக்கு செல்லுகின்ற அந்த இடங்களை பற்றிய குறிப்புகளோடு வீடியோக்களை போட்டு பிரபலமானவர். இதற்கு முன்னதாக இவர் டெல்லியிலே ஒரு 20,000 சம்பளத்திலே சாதாரண பணிப்பெண்ணாக இருந்தவர். ஆனால் இன்றைக்கு இவர் பல நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செல்லுகின்ற அளவிற்கு இவருக்கு எங்கிருந்து வந்தது இவ்வளவு பணம்? ஆம், இவர் என்ன செய்து கொண்டிருந்தார் என்று இவருடைய வரலாற்றை ஆராய்வோமானால் அதிர்ச்சிகரமான தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இவர் பாகிஸ்தானுக்கு பலமுறை சென்றிருக்கிறார். அதை ஒரு சுற்றுப்பயண வீடியோவாக எல்லாவற்றையும் வெளியிட்டிருக்கிறார். இதிலே தவறில்லை. ஆனால் இவர் தொடர்பு வைத்திருந்தது மிகப்பெரிய உயர் அதிகாரிகளோடும் பாகிஸ்தானின் உளவு அமைப்போடும் தொடர்பில் இருந்திருக்கிறார். இங்கிருக்கிற தகவல்களை, இடங்களை குறித்த, இராணுவ தளங்களை குறித்த தகவல்களை இவர் அங்கே பரிமாறி இருக்கிறார் என்பதுதான் உச்சபட்சமான செய்தி. இதில் பணப்பரிமாற்றம் நடந்திருக்கிறது. மேலும் இவரை இப்தார் நோன்பின் போது, இப்தாருக்காக அந்த நிகழ்ச்சி பாகிஸ்தான் தூதரகத்திலே நடைபெற்ற போது டெல்லிக்கு இவரை சிறப்பு விருந்தினராக அழைத்திருக்கிறார்கள். எதற்காக இவரை ஒரு சிறப்பு விருந்தினராக அழைக்க வேண்டும்? இவர் செய்த சேவை என்ன? இவருடைய முக்கியத்துவம் என்ன? ஆம், இவர் அந்த உளவு பிரிவோடு, அதிகாரிகளோடு நெருக்கமான தொடர்பில் இருந்து இங்கிருக்கின்ற இந்தியாவை குறித்த தகவல்களை இவர் பகிர்ந்திருக்கிறார் என்பது மிகப்பெரிய அதிர்ச்சி. ஆகவேதான் இவருக்கு வெகுமானமாக பணங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. மட்டுமல்ல, இவரை சிறப்பு விருந்தினராக ஒரு தூதரகமே அழைக்கின்ற அளவிற்கு இவர் அங்கே முக்கியத்துவம் பெற்றிருக்கிறார் என்றால் எத்தகைய தகவல்களை இவர் பரிமாறி இருக்க முடியும் என்று பாருங்கள். அது மட்டுமல்ல, பகல்காம் தாக்குதல் நடப்பதற்கு முன்னதாக இவர் அங்கே சென்று வந்திருக்கிறார் என்கின்ற தகவலும் மேலும் அதிர்ச்சிக்குள்ளாக்குகிறது. அந்த பகல்காம் என்கின்ற காஷ்மீரின் பகுதிக்கு இவர் செல்ல வேண்டிய காரணம் என்ன? குறிப்பாக அந்த பகுதியை குறித்த விவரங்களை இவர் நிச்சயமாக பாகிஸ்தானோடு பகிர்ந்திருக்க வேண்டும். அதன் காரணமாகத்தான் இந்த தாக்குதலே நடைபெற்றதோ என்று அச்சப்படுகிற அளவிற்கு இவருடைய நடவடிக்கைகள் இருந்திருக்கின்றன. இவரை பற்றி ஆராயும் போது இன்றைக்கு மேலும் பல அதிர்ச்சிகரமான தகவல் வந்திருக்கிறது. ஆம், இவர் ஒரு முஸ்லிம், இவர் ஒரு இஸ்லாமிய பெண் என்பதை அறிந்திருக்கிறோம். என்ன ஆச்சரியமாக இருக்கிறதா? ஆமாம், இவர் ஒரு இஸ்லாமியர். அப்படித்தான் இருந்திருக்க வேண்டும். ஆனால் ஏனோ தெரியவில்லை, இந்த ராம பகவான் இவரை இந்துவாக படைத்து விட்டார். இவர் மட்டும் இஸ்லாமியராக இருந்திருப்பாரேயானால் சங்கிகளின் கனவு அதுவாகத்தான் இருந்திருக்கும். இவர் ஏன் இந்துவாக இருக்கிறார்? இவர் இஸ்லாமிய பெண் என்று அறியப்பட்டிருந்தால் எத்தனை நலமாக இருந்திருக்கும். நாம் எல்லாம் இன்றைக்கு கொடி பிடித்து கோஷமிட்டுக் கொண்டிருக்கலாமே, இஸ்லாமியர்களே இப்படித்தான் என்று சொல்லியிருக்கலாமே. அதற்கான வாய்ப்பு நழுவி போய்விட்டதே ராமா என்று இவர்கள் தலையில் கை வைத்து அமர்ந்திருக்கிறார்கள். ஆம், இவர்களுடைய கவலை
தீவிரவாதம் என்றால், பயங்கரவாதம் என்றால் அதை இஸ்லாமியர்கள் மேல் தள்ள வேண்டும். இப்பொழுது என்ன செய்வார்கள்? மதம் என்ன செய்யும்? நாம் இவர் ஒரு இந்து என்பதற்காக இந்து மதத்தைச் சேர்ந்த அத்துணை பேருமே தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள் என்று கூறுகின்ற அளவிற்கு முட்டாள் இல்லை. நமக்கு அறிவிருக்கிறது, நமக்கு அதிலே தெளிவிருக்கிறது. ஆகவே நாம் ஒரு நபர் செய்கின்ற தவறை அந்த சமூகமே செய்கின்ற தவறாக எண்ணுகின்ற ஒரு கொடுமையான மனநிலையை முதலில் மாற்ற வேண்டும். எல்லா மதத்திலும் தீவிரவாதிகள் இருக்கிறார், எல்லா மதத்திலும் அயோக்கியன் இருக்கிறார், எல்லா மதத்திலும் பித்தலாட்டக்காரர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அந்த நபர்கள் செய்கின்ற தவறு அந்த சமூகத்தையே, அந்த இனத்தையே, அந்த மதத்தையே அதில் சம்பந்தப்படுத்துவதாக இருக்கக்கூடாது. இதைத்தான் நாம் மீண்டும் மீண்டும் சொல்லி வருகிறோம். ஆக சங்கிகளின் கனவு நிறைவேறவில்லை. இந்த 6 பேரில் 7 பேரில் ஒருவர் கூட இஸ்லாமியர் இல்லையே என்கின்ற கவலைதான் அவர்களுக்கு இப்போது. இதை நாம் பெரிய மீடியாக்கள், குறிப்பாக அர்னாப் கோஸ்வாமி, ஏண்டா இப்பொழுது பேசவில்லை, வாயில் என்ன வைத்துக் கொண்டிருக்கிறாய், இத்தனை பேரை கைது செய்திருக்கிறார்களே, இவர்களெல்லாம் பாகிஸ்தானுக்கு உளவு சொல்லி இருக்கிறார்களே, இவர்களை குறித்து ஏண்டா பேசவில்லை நீ? இந்த நாய்தான் ரிபப்ளிக் டிவியில் பஹல்காம் தீவிரவாத தாக்குதல் நடந்தபோது, பயங்கரவாத தாக்குதல் நடந்தபோது இதை செய்தவர்கள் இஸ்லாமியர்கள், இவர்கள் ஒவ்வொருவராக இந்துவா இஸ்லாமியனா என்று பார்த்து பார்த்து இந்துவாக தேர்ந்தெடுத்து சுட்டார்கள், கொலை செய்தார்கள் என்றெல்லாம் கேவலமான ஒரு வர்ணனையை இவன் பரப்பிக் கொண்டிருந்தான், பொய்யை வதந்தியை பரப்பிக் கொண்டிருந்தான். இதை அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது. இன்னும் அவன் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறான். அந்த அயோக்கியன் அவனை விட்டு வைத்திருக்கிறார்கள். புல்வாமா தாக்குதலை முன்கூட்டியே அறிந்த பயங்கரவாதி அவன். அவனை ஏன் விட்டு வைத்திருக்கிறார்கள்? அந்த புல்வாமா தாக்குதலில் 46, 47 இராணுவ வீரர்கள் படுகொலை செய்யப்பட்டார்களே, அவர்களுக்கான தீர்வு என்ன? இதுவரை அதற்கு ஒரு ஆபரேஷன் என்ன நடந்தது? அதில் யாருக்கு நீதி கிடைத்தது? இப்பொழுது ஆபரேஷன் சிந்தூர், இதை குறித்து கூட தன்னுடைய ஐயங்களை கேள்வியாக எழுப்பினார் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள். ஆம், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் முன்பு சொன்னார், இந்த தாக்குதலை 9 இடங்களில் தாக்கப் போகிறோம் என்கின்ற இந்த தாக்குதல் குறித்து முன்கூட்டியே பாகிஸ்தானுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது என்று கூறினார். எவ்வளவு பெரிய முட்டாள்தனமான ஒரு பேச்சு பாருங்கள். எதிரி நாட்டுக்கு முன்கூட்டியே தகவலை தெரிவித்து இவர்கள் தாக்குதலால் நடத்தியதால் நாம் எத்தனை விமானங்களை இழந்தோம். அவன் எதிரி உஷாராகிவிட்டானே, உங்களுடைய அறிவிப்பால் உஷாராகி இருக்க மாட்டானா? அவன் எச்சரிக்கை அடைந்திருக்க மாட்டானா? இதைத்தான் ராகுல் காந்தி அவர்கள் கேள்வி கேட்டார். அதற்கு பதில் இல்லை, தெளிவில்லை. இவர்கள் எத்தனை குழப்பத்தில் இருக்கிறார்கள் என்று பாருங்கள். இங்கே நடந்த போரை நான் நிறுத்திவிட்டேன் என்று அமெரிக்காவிலே இருக்கின்ற ட்ரம்ப் அறிவிக்கிறார். இங்கே இருக்கிற ஒரு விஸ்வகுரு சௌக்கிதார் வாயில் வாழைப்பழத்தை வைத்துக்கொண்டு அவரும் அந்த அமித்ஷாவும் வாய்மொழி மௌனியாக இருக்கிறார்கள். இன்று வரை அதற்கு பதில் இல்லை. நாடு எப்படி இருக்கிறது என்று பாருங்கள், யாருடைய கையில் இருக்கிறது என்று பாருங்கள். இவர்களெல்லாம் என்ன செய்யப் போகிறார்கள் இந்த நாட்டை? எதற்காக இப்படி மௌனம் சாதிக்கிறார்கள் எல்லா விஷயத்திலும்? இதோ ஒருவன் ஆபரேஷன் சிந்தூரை வெற்றிகரமாக நடத்திய பாரத தேசத்தின் இந்திய தாயின் புதல்வி கர்னல் சோஃபியா குரேஷி குறித்து கேவலமான ஒரு கருத்தை விஜய் ஷா என்கின்ற அந்த அயோக்கியன், மத்திய பிரதேச அமைச்சராக இருக்கின்ற ஒரு பொறுக்கி, பயங்கரவாதிகளின் சகோதரி என்று பொருள்பட பேசினானே, அவன் மீது என்ன நடவடிக்கை? உயர்நீதிமன்றம் அங்கே கண்டித்தது. இவன் மீது வழக்கு தொடுங்கள் என்று எஃப்ஐஆர் போட சொல்லி வற்புறுத்தியது. கேட்கவில்லை. உச்சநீதிமன்றம் தலையிட்டது. பிறகும் இவனை காப்பாற்றுகிற முயற்சியில் இருக்கிறார்களே தவிர ஒன்றிய அரசு இவன் மீது நடவடிக்கை எடுக்க எந்த நடவடிக்கையும் இல்லை. இவனை காப்பாற்றுவதிலே குறியாக இருக்கிறார்கள். ஏனென்றால் பழங்குடி இனத்தைச் சேர்ந்த இவனுடைய இனத்தைச் சேர்ந்தவர்களின் ஓட்டுகள் இவர்களுக்கு போய்விடும் என்ற காரணத்தால் அவனை பாதுகாக்கின்ற முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறது ஒன்றிய அரசு, மத்திய பிரதேச அரசு. மத்திய பிரதேசத்தின் முதல்வரை நோக்கி ஒரு செய்தியாளர் கேள்வியை நீட்டுகிறார். மைக்கை நீட்டி கேட்கிறார், இப்படிப்பட்ட இந்த நபருக்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள்?
அவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறீர்கள்? கர்னல் சோஃபியா குறித்து அவதூறாக பேசியிருக்கிறாரே என்று கேட்டதற்கு அவர் அந்த மத்திய பிரதேச முதல்வர் என்ன செய்கிறார் தெரியுமா? அந்த மைக்கை தள்ளிவிட்டு போய்கொண்டே இருக்கிறார். இந்த சங்கிகளுக்கு எவ்வளவு திமிர்த்தனம் பாருங்கள். இவர்களெல்லாம் இந்த நாட்டை எந்த திசையில் கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள்? ஒன்றிய அரசு வாய்மீடு மௌனமாக இருக்கிறது. யாரை நீங்கள் இந்த போராட்டத்துக்கு சிந்தூர் ஆபரேஷனுக்கு தலைவியாக நியமித்தீர்களோ அவர் அதை வெற்றிகரமாக செய்து முடித்து பெருமை காத்திருக்கிறார். இந்திய நாட்டின் வீர திருமகளாக உயர்ந்து நிற்கிறார். அவர் ஒரு இஸ்லாமிய பெண் என்கின்ற காரணத்தால் அவரை குறித்து கேவலமாக பேச ஒருவனை தூண்டிவிட்டு அந்த அயோக்கியனும் பேசிவிட்டான். நீதிமன்றங்கள் அதை கண்டிக்கின்றன. உச்ச நீதிமன்றமே கண்டிக்கிறது. இவனுடைய மன்னிப்பை தூக்கி குப்பையில் போட்டுவிட்டது. நீ மன்னிப்பை நெஞ்சிலிருந்து கேட்கவில்லையடா, உன் உதடுதான் கேட்கிறது என்று அவர்கள் வெளிப்படையாக சொல்லி செருப்பால் அடித்தது போல் அவனுடைய மன்னிப்பை தூக்கி எறிந்திருக்கிறார்கள். இவன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரியிருக்கிறார்கள். ஆனால் மத்திய பிரதேச அரசும் ஒன்றிய அரசும் வாய்மூடி மௌனியாக இருக்கிறார்கள். இந்த நாட்டினுடைய கேவலத்தை பார்த்தீர்களா? இவர்களுடைய நடவடிக்கைகள் எவ்வளவு அசிங்கமாக இருக்கிறது என்று பார்த்தீர்களா? எவ்வளவு அயோக்கியத்தனமாக இருக்கிறது என்று பார்த்தீர்களா? இரட்டை வேடதாரிகள் என்று பார்த்தீர்களா? இந்த இரட்டை வேடதாரிகள் இன்னும் என்னென்ன செய்ய காத்திருக்கிறார்களோ